3 கொலைகளை துப்பு துலக்க என் உதவியை தேடி வந்திருக்கிற போலீஸ் ஹீரோ நீதானே? நான் கேப்டன் நேட்டோ. இந்த மர்டர் கேஸை நான் தான் விசாரணை பண்ணுறேன். டெட் பாடியோட ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கியா? இதோ இருக்கு. இவ யாருன்னு தெரிஞ்சுதா? துருக்கி நாட்டை சேர்ந்தவ. வயசு 25 இருக்கும். இவ போன சாக்கடையில் மிதந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இங்கே இருக்கிற துருக்கி மக்களோட நடவடிக்கைகளை பற்றி நல்லா தெரிஞ்சவர் நீங்கள் ஒருத்தர் தான். இது 2வது கொலையானவ. 3வது இன்னும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். உனக்கு என்ன வேணும்? இந்த கேஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் வேணும். என்னதான் வேலையிலேருந்து எடுத்துட்டாங்களே. மகுடம் இல்லாதவன் வார்த்தை மன்றத்தில் ஏறாதியா? அவங்களோட காலம் முறிச்சிருக்கான். குறைஞ்சது கால் எலும்பு 70 துண்டாவது உடஞ்சிருக்குன்னு எக்ஸ்ரே ரிப்போர்ட் சொல்லுது. அவங்க மார்பாவை அறுத்திருக்கான், ஒத்தட்ட கிழிச்சிருக்கான். அவனை கண்டுபிடிக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க. போலீஸ்காரனுங்களுக்கெல்லாம் என்னால் உதவ முடியாது. சாரி கண்ணா. இந்த பதிலை நான் எதிர்பார்க்கல. உங்கள் ஃபைலை பார்த்துட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு தான் இங்கே வந்தேன். உங்கள் ஆளுங்க உங்களுக்கு மகாமுரடன் வச்ச பேரில் தப்பே கிடையாது. அதுக்கு நீங்கள் பொருத்தமான ஆள் தான். அம்மா, உன் மேலதிகாரிங்க எப்படி ஒன்றும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண விட்டாங்க? அவங்க இந்த கேஸையெல்லாம் க்ளோஸ் பண்ண தான் பார்த்தாங்க. ஆனால் அப்படி செய்ய நான் விரும்பலை. $65. நீ மட்டும்தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறியா இல்லை துணைக்கு ஆளுங்க வச்சிருக்கியா? இல்லை, நீ மட்டும் பேர் வாங்கிக்கலான்னு பார்க்குறல்ல? எல்லா இடத்துலையும் முட்டி மோதிட்டு கடைசியில் என்கிட்ட வந்திருக்க. நாளைக்கு வந்து என்ன பார் சொல்கிறேன். ஏன் இப்போ சொல்ல மாட்டீங்களா? என்னை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும். சும்மா என்ன தொந்தரவு பண்ணாமல் இடத்த காலி பண்ணுக்கண்ணா. எந்த ஆயுதமும் என்கிட்ட இல்லை தம்பி. இந்த டாலர் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. நான் உங்கள் தம்பியும் இல்லை, நீங்கள் எனக்கு அண்ணனும் இல்லை. அதை புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்கிறத மறந்துடாதீங்க. ஹலோ டாக்டர், இவர் ஹாய் லோபஸ். ஹலோ ஷீஃபர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். இந்த பிணத்தோட தசைகளை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல இவளுக்கு குறைஞ்சது 20லேருந்து 30 வயசுக்குள்ள இருக்குன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்ட மற்ற 2 பெண்கள் மாதிரியே இவளுக்கும் தலைமுடி செம்பட்டையா இருக்கு. உடம்புல எங்கேயாவது பச்சை கச்சை குத்திருக்காளா? இல்ல ஷிஃபர். விரல்ல காஜா எடுத்த அடையாளம் இருக்கே, டெய்லரா? ஒருவேளை அப்படியே இருக்கலாம். சரி, நீ கண்டுபிடிச்சத சொல்லு. 27 இடத்துல காயம் இருக்கு, அதுவும் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. மணிக்கணக்கில் இவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்காங்க. மணிக்கணக்கிலையா? ஏஸ், இவ தடுத்திருக்கா. அதனாலதான் கொலகாரம் யூஸ் பண்ண ஆயுதம் ஆழமா பதிஞ்சிருக்கு. என்ன மாதிரியான ஆயுதம்? பல்லு பல்லா இருக்கிற ஸ்டீல் பிளேடாவும் இருக்கலாம், இல்ல கமாண்டோஸ் யூஸ் பண்ற கத்தி மாதிரியும் இருக்கலாம். அந்த காயமும் இப்படி ஏற்பட்டதானா? இந்த காயம் வேற மாதிரி ஏற்பட்டிருக்கு. இவ பிறப்புறுப்பு கிட்ட ஏதோ ஒரு உயிரினத்தை வச்சிருக்கான். உயிரினமா? கொறிச்சு சாப்பிடுற உயிரினம். ஒருவேளை அந்த உயிரினம் எலியா கூட இருக்கலாம். வெளிப்புற உறுப்புகள் கிழிக்கப்பட்டு பயங்கரமா சிதைக்கப்பட்டிருக்கு. காலில் இருக்கிற காயம்? எல்லா எலும்புகளும் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. பேஸ்பால் பேட்டாலேயோ தான் அடிச்சிருக்கணும். முகத்துல கோடு போட்டு தான் அவன் சிதைக்கிறான். மற்ற பொண்ணுங்களோட நெத்தி ஓரத்திலையும் இந்த மாதிரி கோடுகள் இருந்தது. இதே மாதிரி தான் மூக்குகளை வெட்டியும் உதடுகளை துண்டிச்சு அவங்கள கொண்டு இருந்தான். செய்யறப்போதான் அந்த கோடுகள்லாம் ஏதோ ஒரு குறி மாதிரி இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். வெறி பிடிச்சவன் இப்படி கொலை செய்யறது வழக்கமான விஷயம் தானே? ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. இது பலாத்காரத்தினால நடந்த கொலை மாதிரி தெரியல. ஏன்னா கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் பாடி அழகா சுத்தம் பண்ணி நகங்கள்ல இருக்கிற அழுக்க கூட எடுத்திருக்கான். அவன் ரொம்ப புத்திசாலி. தன்னோட ஒரு சின்ன தடயத்தை கூட அந்த கொலைகாரன் எந்த பாடியிலையும் விட்டு வைக்கல. அவனை ஒரு வெறி பிடிச்ச கொலைகாரன்னு சொல்றதை விட விவரமான கொலைகாரன் தான் சொல்லணும். அவ்வளவுதானா? இந்த விஷயம் போதாதா உங்களுக்கு? தேங்க்யூ. கேப்டன் நேட்டோ, இந்தாங்க ரிப்போர்ட். தேங்க்யூ. ஷிஃபர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. அவரை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை நான் பார்த்துக்கிறேன். அவர் மேல ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு இருக்கு.
அதுக்கும் ஷிஃபருக்கும் சம்மந்தம் இல்லை. அவரால் கொல்லப்பட்டவன் ஒரு துருக்கிக்காரன். அந்த பாடியை நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்ப அந்த முகமும் இதே மாதிரி தான் சிதைக்கப்பட்டிருந்தது. அவர் அந்த கொலையை செய்யலைன்னு நிரபராதின்னு எப்போ தீர்ப்பு வந்துருச்சு? நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியாது, அதை அனுபவிச்சா தான் புரியும். நான் மெத்தல்டே யுரான். ஹலோ டாக்டர், நான் ஆனா ஹேம்ஸ். உள்ள வாங்க. என்ன பாக்குறீங்க? அந்த போட்டோ ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. ஏன் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? டைரக்டர்ல பார்த்தேன். இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சில முகங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலல்ல? முக்கியமா என் கணவரோட முகத்தை. டாக்டர் ஆக்கர்மேன் உங்க பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? என்ன பிரச்சனைன்னு இன்னும் அவர் கண்டுபிடிக்கல. என்ன பிரெயின் பயோப்சி ஒன்று எடுக்க சொல்றாரு, என் நரம்புகளோட செல்ஸை செக் பண்றதுக்காக. எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியால இந்த மாதிரி அம்னீஷியா வியாதி ஏற்பட்டிருக்கலான்னு அவர் சொன்னாரா? அதிர்ச்சியா? இல்ல, எனக்கு ஏதாவது அப்படி ஒன்று நடந்திருந்தா அது ஞாபகம் இருந்திருக்கணும்ல. சில சமயம் ஞாபகத்துல இருக்காது. அம்னீஷியா வியாதி அடியோட ஞாபகங்கள் அழிச்சிடும். எப்படி என் ஹஸ்பண்ட் முகம் மட்டும் எனக்கு மறக்குது? உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் உள்ள தாம்பத்திய உறவு சாதாரணமா தானே இருக்கு? சாதாரணமா நான் எப்படி? அந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஓ, அது சொல்றீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 8 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு குழந்தைங்க இருக்கா? எங்களுக்கு குழந்தைங்க இல்லை டாக்டர். அவர் நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா நான் அப்படி சொல்லல. நான் சொல்லாததை சொன்னதா ஏன் அவர் சொல்றாரு? சில சமயம் அவர் என் ஹஸ்பண்ட் இல்லையோன்னு கூட தோணும். அவர் மாறிட்டாரு. அதான் ஏன்னு தெரியல. எந்த விதத்துல அவர் மாறிட்டாரு? அவர் முகத்தை நான் உத்து பாக்குறப்பெல்லாம் ஏதோ ஏதோ ஒரு வித்தியாசம் என் கண்ணுக்கு தெரியுது டாக்டர். அவரோட நடவடிக்கைகள்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ். நான் பைத்தியமாயிட்டு இருக்கேனா டாக்டர்? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது உங்களுக்குள்ள இருக்கிற வீண் பிரமை. எதையோ உன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அதையே போட்டு குழப்பிக்கிறீங்க. ஒருவேளை அவர் முகத்தை மாத்திருப்பாரா டாக்டர்? அப்படி செய்ய வழி இருக்கா? இந்த காலத்துல என்ன வேணா பண்ணலாம். உங்ககிட்ட சொல்லாம உங்க ஹஸ்பண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாருன்னு உங்களுக்கு தோணுதா?